ஹாய் ஹலோ வெல்கம் பேக். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிக்கணும் அப்படின்றது இல்லை, அது வரைக்கும் உங்களை தயார்படுத்திக்கிட்டே இருங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் பற்றி நம்ம அடிக்கடி நியூஸில் கேட்டுகிட்டே இருப்போம். இப்போ அது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஓவரால் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்க்க போகிறோம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை என்னன்னு சொல்லலாம்னா 2030 அஜெண்டா ஃபார் கால் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து 2015 யுனைடெட் நேஷன்ஸ் மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து சைன் பண்ண ஒரு ஆக்ஷன் தான் இந்த எஸ்டிஜி. இதில் டெவலப்ட் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு குளோபல் பார்ட்னர்ஷிப்பில் ஈடுபடணும். இதுதான் மெயினான எய்ம். எதுக்காக ஈடுபடணும் அப்படின்னா டோட்டலாக வந்து இதில் ஒரு 17 கோல்ஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 17 கோல்ஸ் அலாங் வித் 169 டார்கெட்ஸோடு சேர்த்து. இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இதோட ஃபுல் சப்போர்ட்டர் யாருன்னு பார்த்தோன்னா யுனைடெட் நேஷன்ஸோட டிஇஎஸ்ஏ. யுஎன்டெஸா அப்படின்னா என்னென்னா யுனைடெட் நேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் அஃபேர்ஸ். ஸோ இவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவ் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் பண்ண போகிறாங்க. யுஎன்டெஸா தான். இந்த எஸ்டிஜிக்கு 3 கோர் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்கனாமிக் க்ரோத், ரெண்டாவது சோஷியல் இன்க்ளூஷன், மூணாவது என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன். இந்த 3 கோர் எலமெண்ட்ஸ்க்கு கீழே தான் 17 கோல்ஸும் 169 டார்கெட்ஸும் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்னெல்லாம் கோல்ஸ் அதை மட்டும் ஓவரால் வியூவாக பார்க்க போகிறோம். ஜஸ்ட் அந்த கோல்ஸ் என்ன அதை மட்டும்தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் வீடியோவில். ஸோ கோல் 1 வந்து வறுமை சம்மந்தப்பட்ட கோல், நோ பாவர்ட்டி. அதுதான் ஃபர்ஸ்ட் கோல் நோ பாவர்ட்டி. இதுக்கு கீழே எல்லா விதமான பாவர்ட்டியுமே என் பண்ணணும். 2030 டார்கெட் இருக்குல்ல, அந்த இயர்க்குள்ளே எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் பாவர்ட்டியுமே என் பண்ணணும். மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இப்போ நம்ம நிறைய சொல்கிறோம், டபுள் மேல் நியூட்ரிஷன், இந்த மாதிரியான எல்லா விதமான பாவர்ட்டியும் என் பண்ணணும் 2030க்குள்ளே. ரெண்டாவது கோல் வந்து ஜீரோ ஹங்கர். அப்போ என்ன பண்ணணும்னா பசியையும் ஒழிக்கணும். இதில் என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கணும்னா ஃபுட் செக்யூரிட்டி, இன்னொன்று நியூட்ரிஷன், மூணாவது சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். மூணாவது கோல் வந்து ஹெல்த் சம்மந்தப்பட்டது, குட் வெல்பீயிங் அண்ட் ஹெல்த்தி லைஃப் அண்ட் வெல்பீயிங். ஸோ எல்லா ஏஜில் இருக்கவங்களுக்கும் ஹெல்த் அப்படின்றது எந்த விதமான தடையும் இல்லாமல் கிடைக்கணும். நாலாவது கோல் வந்து குவாலிட்டி எஜுகேஷன். ஸோ இதில் எஜுகேஷன்றது இன்க்ளூசிவ் எஜுகேஷன், ஈக்விட்டபிள் எஜுகேஷன் அண்ட் குவாலிட்டி எஜுகேஷன். இந்த 3 விதமான எஜுகேஷனுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் எல்லா கண்ட்ரீஸுமே. இது போக எஜுகேஷன்றது ஒரு லைஃப் லாங் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் கூட. இதையுமே என்ன பண்ணணும், கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அஞ்சாவது கோல் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஸோ விமன் வந்து ரொம்ப லேகிங்காக இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள வந்து எம்பவர் பண்ணுறது. ஸோ எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் அண்ட் கேர்ள்ஸ், இதுவும் இதில் ஒரு டார்கெட். ஆறாவது கோல் க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன். இதில் அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் அண்ட் சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வாட்டரும் சேர்ந்து வரும். கோல் நம்பர் 7 அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜி. ஸோ எனர்ஜி வந்து அக்சசபிளாக இருக்கணும், அஃபோர்டபுளாக இருக்கணும், ரிலையபிளாக இருக்கணும், சஸ்டைனபிள் எனர்ஜியாக இருக்கணும், அண்ட் ஆல்சோ இதில் ஒரு டேர்ம் கொடுத்துருக்கு மாடர்ன் எனர்ஜியும் கூட. 8th கோல் எதை பற்றி சொல்லுதுன்னா டீசன்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத். எக்கனாமி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பற்றினது தான் இந்த கோல். க்ரோத் எப்படி இருக்கணும் அப்படின்னா சஸ்டைனபிள் க்ரோத்தாகவும் இருக்கணும், இன்க்ளூசிவ் க்ரோத்தாகவும் இருக்கணும். எம்ப்ளாய்மெண்ட் வந்து ப்ரொடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் பற்றி தான் மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒர்க் வந்து ஒர்க் அப்படின்றது டீசன்ட் ஒர்க்குன்னு இதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. கோல் நம்பர் 9 இண்டஸ்ட்ரி, இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கணும். இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஒரு கண்ட்ரியில் எப்படி நடக்கணும்னா இன்க்ளூசிவாக இருக்கணும், ஆஸ் வெல் அஸ் சஸ்டைனபிளாகவும் இருக்கணும். ஸோ இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் இண்டஸ்ட்ரியலைசேஷனாக இருக்கணும். அண்ட் கண்டிப்பாக இன்னோவேஷன் ப்ரமோட் பண்ணுற மாதிரி இருக்கணும். கோல் நம்பர் 10 வந்து ரெடியூசிங் இன்இக்வாலிட்டி. ஸோ இன்டர் கண்ட்ரி, ஒரு கண்ட்ரிக்குள்ளே இருக்கிற இன்இக்வாலிட்டி மட்டுமே இல்லை, அமங் த கண்ட்ரீஸ். ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக இன்இக்வாலிட்டி இருக்கக்கூடாது அப்படின்றது தான். ஸோ டெவலப்பிங் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ் இவங்களுக்குள்ளே இருக்க கேப் இருக்குல்ல, இதை வந்து ரெடியூஸ் பண்ணணும். கோல் நம்பர் 11 சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ்.
இந்த கோலில் என்ன சொல்லியிருக்குன்னா சிட்டிஸ் அண்ட் ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் வந்து சேஃபாகவும் இருக்கணும், ரெசிலியண்ட்டாகவும் இருக்கணும், சஸ்டெயினபிளாகவும் இருக்கணும். கோல் நம்பர் 12 ரெடியூஸ்டு கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா இயற்கை வளங்கள் இருக்குல்ல அதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும், மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல் இருக்கணும் அண்டு கரெக்டாக யூஸ் பண்ணணும். அதே நேரத்தில் ஃபாசில் ஃபியூவல்ஸை எனர்ஜியாக மாற்றுறோம்ல அதுவுமே கரெக்டாக யூஸ் பண்ணணும். எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு அண்டு ஃபுட் வேஸ்ட்டு இது எல்லாத்தையுமே கம்மி பண்ணணும். ஸோ கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ரெண்டுமே கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். கோல் நம்பர் 13 வந்து climate சேஞ்ச். ஸோ இதில் வந்து அர்ஜெண்ட் ஆக்ஷன் ஆன் climate சேஞ்ச் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ climate சேஞ்ச்னால் என்ன, அதோட இம்பேக்ட் என்ன, அதுக்கு ரீசெண்டாக என்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கலாம், இது எல்லாமே இன்க்ளூடிங் லாஸ்ட்டாக வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமும் நிறைய சிஓபி நடந்துருச்சு, ஆனால் பாரிஸ் அக்ரிமெண்ட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 14th கோல் வந்து லைஃப் பிலோ வாட்டர். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஓஷியன், சீஸ் அண்ட் மரைன் ரிசோர்ஸஸ், கடல்களாக இருக்கலாம், கடல் வளங்களாக இருக்கலாம், இது எல்லாத்தையுமே பாதுகாக்கவும் செய்யணும், அதே நேரத்தில் சஸ்டெயினபிளாக யூஸ் பண்ணணும். இந்த கோல் அதை பற்றி தான் சொல்லுது. 14th கோல் வந்து வாட்டர் ரிலேட்டடானது. அப்போ 15th கோல் வந்து நிலம் தான். ஸோ அப்போது லேண்டில் வந்து டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டமை எப்படி வந்து பாதுகாக்கணும் அப்படின்றது. ஸோ நிலத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும், ரீஸ்டோர் பண்ணணும் அண்ட் சஸ்டெயினபிளாக யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும், பாலைவனம் ஆகிட்டுருக்க நிலத்தை தடுத்து நிறுத்தணும், லேண்ட் டீக்ரடேஷனை ஸ்டாப் பண்ணணும் அண்ட் பயோடைவர்சிட்டி லாஸையும் ஸ்டாப் பண்ணணும். ஸோ வைல்ட் லைஃப் எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணணும். இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த லேண்டு. 16th கோல் வந்து பீஸ், ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இதோட கோலோட எய்ம் என்னென்னா பீஸ்ஃபுல் அண்ட் இன்க்ளூசிவ் சொசைட்டியை உருவாக்கணும் அண்ட் ஜஸ்டிஸ் வந்து நீதி வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும், அக்சசபிளாக இருக்கணும். அதே மாதிரி எல்லா நிறுவனங்களும் எல்லா இன்ஸ்டியூஷன்ஸும் இன்க்ளூசிவாகவும் இருக்கணும், அக்கௌண்டபிளாகவும் இருக்கணும், எல்லா நிலைகள்லையுமே இன்க்ளூசிவ் அண்ட் அக்கௌண்டபிளாக இருக்கணும். ஸோ அட் ஆல் லெவல்ஸ். கோல் நம்பர் 17 இந்த மேலே சொன்ன 16 கோல்ஸையும் அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுக்கு குளோபல் பார்ட்னர்ஷிப் தேவை. ஸோ டெவலப்டு கண்ட்ரீஸ் அண்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸையும் சேர்த்து டெவலப் பண்ணணும் மொத்தமாகவே. ஸோ இது எல்லாமே 2030 டார்கெட் பண்ண கோல்ஸ் தான். இதெல்லாம் 2030குள்ளே அச்சீவ் பண்ணணும். ஸோ இதுதான் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 2015 கொண்டு வந்தோம். 2030 வந்து டார்கெட்டு. ஸோ இதில் 169 டார்கெட்ஸ் இருக்குது, 17 கோல்ஸ். அதோட ஓவரால் வியூ தான் பார்த்தோம், இன்ட்ரோடக்ஷன் பார்த்து முடிச்சிட்டோம். ஒவ்வொரு கோலுக்கு கீழேயும் நிறைய டார்கெட்ஸ் இருக்குது. ஸோ அதை எலாபரேட்டாக பார்க்கும்போது பார்த்துக்கலாம். தேங்க்யூ.